எல்லோருக்கும் வணக்கம். நாம் கடந்த சில வீடியோக்களில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, பஞ்சபூத தத்துவம், அதன் அடிப்படையில் எப்படி வழிபாடு பண்ணுறது, எந்த முறையில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சில வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம் அகில இந்திய அளவில். அதே போல் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கோவில்களை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம், ஓரளவுக்கு பேசியிருக்கிறோம். இப்போது இதில் பஞ்சபூத தத்துவங்கள் எப்படி ஜோதிட ரீதியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும், ஜோதிடப்படி 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். அந்த 12 ராசிகள் தான் 12 லக்னங்களாகவும் நமக்கு வகைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க. ஸோ அந்த 12 ராசிகள் என்னென்ன, அதில் பஞ்சபூத தத்துவங்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள்னால் நம்ம 5 தத்துவங்கள், அதில் ஜோதிடத்தில் 4 தத்துவங்கள் தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னா நெருப்பு, நிலம், நீர், காற்று. ஸோ இந்த 4 தத்துவங்களை மட்டும்தான் ஜோதிட ரீதியாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகாய தத்துவத்தை இந்த ஜோதிட ராசிகளுக்குள்ளே கொண்டு வரலை. அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ இந்த 12 ராசிகள், நம்ம ராசிகள்னு சொல்லும்போது அந்த ராசிகள்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை லக்னங்கள் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்தெந்த ராசி எந்தெந்த தத்துவம் உடையதுன்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நிலத்தை பற்றி பார்த்தோம்னா, இல்லை அதோட விட்டுருவோம், ஏன்னா ஆர்டர் வைஸ் ஆரம்பித்தவங்களுக்கு புரியும். நெருப்பு தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசி அல்லது மேச லக்னம், சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம். இந்த 3 பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் வரக்கூடிய ராசிகள், லக்னங்கள். அதாவது மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3ம் நெருப்பு தத்துவ ராசி லக்னங்கள். புரிஞ்சிட்டிங்களா? அதே போல் நிலம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ராசியில் 2வது இருக்கு இல்லையா, மேசத்துக்கு அடுத்த ரிஷபம். ஸோ ரிஷப ராசி, கன்னியா ராசி, மகர ராசி, இந்த 3ம் பார்த்திங்கன்னா நிலம் தத்துவத்தை கொண்ட ராசிகள், லக்னங்கள். அடுத்தது நம்ம காற்று தத்துவம், அதை பார்த்தோம்னா மிதுனம், கும்பம், துலாம். மிதுனம், கும்பம், துலாம், இந்த 3 ராசி லக்னங்களும் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. அடுத்தது நீர். ஸோ நீர் தத்துவத்தை எது அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தோன்னா கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம், இந்த 3மே நீர் சம்பந்தப்பட்ட தத்துவத்தை கொண்டது. சரி, இப்போ ஏன் ஆகாயத்தில் இதுக்கு கொடுக்கல அப்படின்னா, இந்த நவகிரகங்கள் நம்ம ஜோதிட ரீதியாக இருக்க கணக்கில், ஓகேவா, 27 நட்சத்திர மண்டலங்கள், பிரபஞ்சம் எல்லாமே ஆகாய விரிவில் தான் இருக்குது. அதனால தான் அது ஆகாயத்துக்கு தனியாக ஒரு தத்துவத்தை ஜோதிட ரீதியாக கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த நில, நீர், நெருப்பு, காற்று, இந்த ராசி தத்துவங்களில் இன்னொரு வகையாகவும் பிரிச்சிருக்கிறாங்க ராசிகள், லக்னம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவங்களில் 4 தத்துவங்கள் தான் ராசி லக்னத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே ஆண் பெண் ராசிகளாகவும் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. மேசராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி. ஸோ இதையே லக்னங்களாகவும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆண் தன்மையுடையவை. அதே போல் ரிஷபராசி, கடகராசி, கன்னியா ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி. ஸோ இது எல்லாமே பெண் தன்மையுடையவை, ராசி லக்னங்களாக எடுத்துக்கலாம். இதை கணக்கு பண்ணும்போது அந்த நெருப்பு, நிலம், நீர், காற்றுன்னு வந்தது இல்லையா, இதில் ஆண் நெருப்பு, பெண் நெருப்பு, ஆண் நீர், பெண் நீர், பெண் காற்று, ஆண் காற்று, பெண் நிலம், ஆண் நிலம், இப்படியும் அதில் வகை பிரிக்கணும், உள்ளே பிரிப்போம். சரி, இதன்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜோதிட ரீதியாக, நம்மளுடைய பிறவி ஜாதக ரீதியாக லக்னத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணுற நிறையா விஷயங்கள் இதில் உள்ளடங்கி வரும் இந்த பஞ்சபூத தத்துவங்களில். அதே போல் கோச்சார ரீதியாக இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், அதான் சொல்கிறோம்ல, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, தினம் சந்திர பயிற்சி, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஹோரை பயிற்சி, இதெல்லாம் நடக்கிறதில்ல. இந்த இதெல்லாம் ஒட்டி தான் நமக்கு சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு உட்பட்டு தான் நம்ம மனசு சிந்திக்கும், புத்தி யோசிக்கும், நம்மளுடைய உடலும் செயல்படும். இப்படி தான் இருக்குது.
ஸோ இது எல்லாமே பஞ்சபூதங்களுக்குள்ளே உட்பட்டு தான் நடக்குது. அதை தான் நம்ம பஞ்சபூதங்கள்லேருந்து விரித்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், ஸோ இத்தியாதி நம்ம கொடுக்குறோம். நிறைய ஜோதிட கணக்குகள் இருக்கிறதில்ல. ஏன்னா ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணப்போ விரிஞ்சிக்கிட்டே போகும். ஆகாயம் எப்படி விரிஞ்சு போயிட்டுருக்கோ அதே போல். ஏங்க ஆகாயத்தை சொல்கிறோம்? இதில் ஆகாயத்தை கொடுக்கல. சரி, இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று சம்மந்தப்பட்ட எல்லா 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகளுக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள் எல்லாத்தினாலையும் ஒவ்வொருத்தருக்குமே நல்ல விஷயங்களும் நிறையா நடக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களும் நடக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நாம் ஆகாய தத்துவத்தை கடைப்பிடிக்கணும். ஆகாய தத்துவத்துக்கிட்ட சரணடையணும். ஆகாய தத்துவத்தை வழிபடணும். ஸோ இந்த ஆகாய தத்துவத்தை வழிபடணும்னு எங்கே போகணும்? நம்ம தமிழ்நாட்டுன்னு எடுத்துனா சிதம்பரம் அந்த கோவிலுக்கு தான் போகணும். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் இருக்கிறாரு, கோவிந்தராஜ பெருமான் இருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போனால் தில்லையம்பாள், தில்லைக்காளி அவங்க இருக்கிறாங்க, சிவகாமி அம்பா இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிதம்பரம் ஊரே அந்த ஆகாய தத்துவத்துக்கான ஒரு ஊர். அதன் அடிப்படையில் தான் அந்த கோவிலில் இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாத்துக்குமே தெரியும், படிச்சிருப்பீங்க. நாடி, நரம்பு, சதை எல்லாத்துக்கும் அந்த ஓடுகள் வேயப்பட்டிருக்கும், அந்த எண்ணிக்கையில் மூச்சு காட்டு. ஸோ இது எல்லாமே அங்கே இருக்கும். இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். அந்த இடத்துல ஏன் உருவாக்குனாங்க அந்த கோயிலை அப்படின்னா, அந்த இடத்துல சிதம்பரத்தில் ஆகாய தத்துவத்துக்கான பவர் பாயிண்ட் இருக்குது சிதம்பரம் ஊரில். ஸோ அதனால் அந்த கோயில்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான். ஸோ சிதம்பரம் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிதம்பரம் நடராஜ பெருமான், கோவிந்தராஜ பெருமான், சிவகாமி அம்பாள், அந்த பக்கம் தில்லைக்காளி அம்பாள், அங்கே இருக்கிற மற்ற சிறு பல கோயில்கள் அங்கெல்லாம் போகணும். பக்கத்தில் இருக்க கடலில் போய் நீராடணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், லக்னங்கள் கொண்ட எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். சரி, சிதம்பரத்துக்கு எல்லாத்தாலையும் போய் அங்கே இருக்க சூழ்நிலைக்கு, அந்த கோயில்களில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அபிஷேக ஆராதனைகள் செய்ய முடியுமா? முடியும். சில பேரால் முடியும், பல பேரால் முடியாது. அதனால் நாம் கண்ணனாச்சாரியா ஆகிய நான் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். திருச்சியில் பஞ்சபூத கோயில்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கோயில்களில் ஆகாய தத்துவத்தை மையப்படுத்தியிருக்கிற கோவில் வலிகண்டநாதர் கோவில், ஸ்ரீ வலிகண்டநாதர் என்கிற ஆகாசபுரீஸ்வரர் கோவில். ஒரு சிறிய கோவில் திருச்சி பாலக்கரை பகுதியில் சர்ப்பநதி கரையில் இருக்குது. சர்ப்பநதினா என்னன்னு கேட்காதீங்க. நம்ம திருச்சிக்காரங்களை தெரியும், உய்யகொண்டா வாய்க்கால்னு நம்ம சொல்லுவோம். அது பேர் சர்ப்பநதி. ஸோ அந்த நதிக்கரையில் வலிகண்டநாதர் கோவில் இருக்குது. அந்த கோயிலில் இந்த மார்கழி மாதத்தில் உலக நன்மைக்காகவும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுகளோட, நம்மளுடைய பின்தொடர்பவர்கள், நண்பர்களின் நன்மைக்காகவும் நாம் அங்கே ஒரு சிறப்பு பூஜை இந்த மார்கழி மாதத்தில் பண்ணலாம்னு முடிவெடுத்துருக்குறோம். ஸோ அந்த சிறப்பு பூஜையில் உங்களைப் போல் யாரெல்லாம் அதில் நீங்கள் நேரில் வரலாம். அன்றைக்கி சொல்கிறேன் தேதி, அங்கே கோயிலில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தேதி சொல்கிறேன், வரலாம். வர முடியாதவங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை நமக்கு அனுப்புனீங்கன்னா, அது நம்பரில் கொடுக்குறேன், அனுப்புனீங்கன்னா நம்ம உங்கள் பேரில் நம்ம அங்கே அர்ச்சனை பண்ண சொல்லி வழிபாடு பண்ணி முடிந்தவரை அந்த கோவிலோட விபூதி பிரசாதம் வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி பிரசாதம் வாங்கி உங்களுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன். அதற்கான தேதி இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். யாரெல்லாம் பயனடைய வாய்ப்பு இருக்குமோ, பயனடைன்னா நம்ம சொல்லலை, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அவங்கெல்லாம் இதில் பங்கெடுத்துக்கலாம். வாங்க, வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.